محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறைந்த 23 வருடங்களில் யாருக்கும் எவருக்கும் அடங்காத காட்டு மிராண்டி தன குணங்களை கொண்ட அந்த அரபு மக்களை எவ்வளவு மனித புனிதர்களாக மாற்றினார்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அன்பால் அரவணைப்பால் தன்மையாக அந்த மக்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்லி அந்த மக்களை மனித புனிதர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிருக்கிறார்கள் என்றால் நமது வாழ்க்கையிலும் இந்த சமூக சீர்திருத்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். நமது மனைவியாக இருக்கட்டும், நமது பிள்ளைகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அல்லது பிற மக்கள் யாராக இருக்கட்டும், அவர்களிடத்தில் ஒரு தவறுகள் காணப்படும் பொழுது அதை அன்பால் அரவணைப்பால் அவர்கள் புரியும் விதத்தில் நல்ல முறையில் அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு மாற்றமாக அடக்கு முறையால் அல்லது கொஞ்சம் நம்முடைய பவரை அங்கே காட்டினோம் என்று சொன்னால் அதுக்கு பலன் இருக்காது. இந்த ஒரு ஆளை திருத்துறதுக்கு அடக்குமுறையால் திருத்துவது, அன்பால் திருத்துறது, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இப்போ நம்ம மனைவியாக இருக்கட்டும், நமது பிள்ளையாக இருக்கட்டும், அவங்க ஒரு தப்பு செய்கிறாங்க, திருத்துறதுக்கு 2 வழி. ஒன்று அடக்குமுறையால் அவங்கள திருத்தலாம், இன்னொன்று அன்பால் திருத்தலாம். ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ் மருந்துக்கும் நாட்டு மருந்துக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். அடக்குமுறையால் ஒருவரை திருத்துவது என்பது அது இங்கிலீஷ் மருந்து மாதிரி. அன்பால் அரவணைப்பால் பக்குவமாக ஒருவரை திருத்துவது என்பது அது நாட்டு மருந்து மாதிரி. அப்படின்னா என்ன? நமக்கு நல்லாவே தெரியும். இங்கிலீஷ் மெடிசன்னு சொன்னால் போட்ட உடனே டக்குன்னு குணமாகும், போட்ட உடனே டக்குன்னு குணமாயிரும். ஆனால் ஃபுல் கியூர் ஆகுமான்னு சொல்ல முடியாது. திருப்பி கொஞ்ச நாளைக்கு பிறகு வெளியில் கொண்டு வரும். அந்த நேரத்தில் சரி பண்ணிடும். இங்கிலீஷ் மருந்தை பொறுத்தவரை ஒரு நோய் வருது, டக்குன்னு ஒரு மாத்திரையை போடுறோம், ஒரு மருந்தை ஊற்றுறோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் சரி பண்ணி விட்டுறோம். ஆனால் பின்னாடி அது சைடு எஃபெக்டை உருவாக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கொஞ்ச நாளைக்கு பிறகு மீண்டும் அந்த நோய்கள் வரும். நாட்டு மருந்தை பொறுத்தவரை போட்ட உடனே எல்லாம் கியூர் ஆகாது. நாட்டு மருந்துங்கிறது ஸ்லோ ப்ராசஸ் தான். அது மெதுவாக குணமாகும், ஆனால் அதில் சைடு எஃபெக்டும் இருக்காது. குணமாக ஆகினால் நிரந்தர குணம் கிடைக்கும். இதுதான் நாட்டு மருந்துக்கும் இங்கிலீஷ் மருந்துக்கும் வித்தியாசம். அதே மாதிரி தான் ஒரு ஆள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நம்ம அடக்குமுறையால் திருத்தும் பொழுது அந்த நேரத்தில் திருந்திடுவாங்க, திருப்பி மாறிடுவாங்க. அல்லது சில காலத்திற்கு பிறகு நமக்கு எதிராகவே அவர்கள் உருவாகுவாங்க. இதுதான் சைடு எஃபெக்ட். அடக்குமுறையால் ஒரு ஆளை திருத்துறதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் கண்டித்தால் உடனே கேட்டுக்கிடுவாங்க, கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பி மாறி செய்வார்கள்.
செய்வார்கள் மட்டுமல்ல, இப்படியே ஒரு ஆளை அடக்குமுறையால் திருத்திக்கிட்டே இருக்கும் பொழுது பிற்காலத்தில் நமக்கு சைடு எஃபெக்டாக நமக்கு எதிராக அவர்கள் உருவாகுவார்கள். ஆனால் ஒருவரை அன்பால் அரவணைப்பால் திருத்தும் பொழுது அது காலங்காலமாக மனதில் நிற்கும். அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் தவறுகள் காணப்பட்டால் எவ்வளவு அழகாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் முதலில் மனைவி என்ற அடிப்படையில், ஏன்னா கூடுதல் அவங்களோட தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதிகமான இன்று பிரச்சனைகள் வருவதெல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை தான். அதிகமான பிரச்சனைகள் இன்னைக்கு கோர்ட்டில் பார்த்தேன்னு சொன்னால், கோர்ட்லேயும் சரி அல்லது காசிகிட்ட போனாலும் சரி, அதிகமான பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை தான். அப்போ கணவன் மனைவி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மக்கள்கிட்ட இல்லை. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் குடும்பம் பெருசா, என் குடும்பம் பெருசா, இப்படி தான் நிற்கிறார்களே தவிர ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணுமே, ஒருவருக்கொருவர் கொஞ்சம் சகிச்சு போகலாமே அப்படிங்கிறது இல்லை. அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான ஒரு வழிமுறையை இந்த சமுதாயத்திற்கு காட்டியிருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைமார்களை பற்றி அழகாக சொல்வார்கள். பெண்கள் எல்லாம் அந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஹுலிக்ன மின் லிலஇன், பெண்கள் அவர்கள் ஆண்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அதனால கொஞ்சம் வளைஞ்சு தான் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பெண்கள்லாம் கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தான். ஏன்னா அவங்களுடைய மேனுஃபேக்சரே அப்படிதான். அவர்கள் படைக்கப்பட்டதே வளைவிலிருந்து படைக்கப்பட்டதின் காரணத்தினால அவங்களுடைய குணங்கள் எல்லாம் கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்கும். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், ரொம்ப நிமித்தணும்னு நினைக்காத. ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான், வளைவாக தான் அவர்களை படைத்திருக்கிறான். வளைஞ்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிமித்து நினைச்ச கசர்த்த அதை உடைச்சிருவே நீ. என்ன அழகான உதாரணம் சொல்றாங்க. இப்ப பெண்கள் மனைவிமார்களை முதல்ல நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கள். மனைவிமார்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டிருக்கிறாவே, நான் எல்லா கேட்கறதெல்லாம் நான் செய்யறேன், ஏட்டிக்கு போட்டியா இருக்கிறாவேன்னா அவருடைய இயற்கையே அப்படிதான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். நீ தான் கொஞ்சம் பொருந்தி போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான அட்வைஸ். இப்போ பெண்கள் எல்லாம் அது விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதுனால கொஞ்சம் வளைஞ்சுதான் இருப்பாங்க. அதனால நீ அதை நேராக்கணும் நீ நினைச்ச கசர்தகு, அதை நீ உடைச்சிருவ. சரி வளைஞ்சுதான் இருக்குது, தொலைது விட்டுருவோம் அப்படின்னா ரொம்ப வளைஞ்சிடும். அது அப்படியும் விடாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொன்னாங்க, தட்ட வேண்டிய இடத்துல தட்டிக்கோ, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்துக்கொள், சில இடங்களை கண்டுக்கிறாம விட்டு, இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி நாம் செல்ல வேண்டும். வரலாற்றிலே ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ரமலான்ல இஅ்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி ரெடியாகிறாங்க. ரமலான்ல இப்போ ஆயிஷா அம்மையார் ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த வருஷம் நான் உங்களோட இஅ்திகாஃப் இருக்கவான்னு கேட்குறாங்க. ஆயிஷா அம்மையார் நாயகத்திட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வருஷம் நான் உங்களோட இஅ்திகாஃப் இருக்கவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி இருந்துக்கோ, என் கூட இஅ்திகாஃப் இருந்துக்கோ. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையாருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ரமலான் பிறை அந்த கடைசி 10ல் தானே இஅ்திகாஃப் இருப்பாங்க. கடைசி 10ல் இஅ்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ள வராங்க. அத்தனை மனைவிமார்களும் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. எல்லா மனைவிமார்களும் இஅ்திகாஃப் பள்ளிவாசல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, நம்ம ஆயிஷாக்கு மட்டும்தானே அனுமதி கொடுத்தோம், ஆயிஷா மட்டும்தானே கேட்டாங்க, ஆயிஷாக்கு அனுமதி கொடுத்தாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நான் இஅ்திகாஃப் இருக்க அனுமதி கேட்டேன், ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு எல்லா மனைவிமார்களும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இஅ்திகாஃப் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அவ்வளவு பேர் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. நம்ம ஆயிஷாக்கு மட்டும்தானே அனுமதி கொடுத்தோம், ஆனால் எல்லா மனைவிமார்களும் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களா, என்ன செய்யறது? இங்கே தான் நாம் சிந்திக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த தவறை எவ்வளவு அழகாக திருத்துகிறார்கள். அனுமதி கொடுத்தது ஆயிஷா அம்மையாருக்கு மட்டும்தான். ஆயிஷா அம்மையார் எல்லாத்திலையும் சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு இஅ்திகாஃப் இருக்கிறது அனுமதி கொடுத்துட்டாங்க. இதை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் நல்லாமல் தான்
நல்ல அமல் தான், ஒன்றும் தவறான ஒன்று அல்ல. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் அவ்வளவு பேரும் ஏத்திகாஃப் இருக்கிறத நாயகம் விரும்பல. இப்போ என்ன செய்யணும்? யதார்த்தமாக நம்ம என்ன செய்யணும்? ஒன்று மற்ற மனைவிமார்கள்ட்ட போய், உங்களை நான் சொல்லவே இல்லையே ஏத்திகாஃப் இருக்க சொல்லி, உங்களுக்கு நான் சொன்னேன்னா உங்கள்கிட்ட ஏத்திகாஃப் இருங்கோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா? ஆயிஷா மட்டும் அனுமதி கேட்டாங்க, ஆயிஷாவுக்கு அனுமதி கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கவே இல்லையே, நீங்க எதுக்கு ஏத்திகாஃப் இருந்தீங்க என்று மற்ற மனைவிமார்களை கண்டிக்கணும் ஒன்று. அல்லது ஆயிஷாட்ட வந்து, எம்மா நான் உனக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தேன், நீயே மற்றவங்கள்ட்ட போய் சொன்ன, எல்லாருக்கும் நான் அனுமதி கொடுத்தேனா? மற்றவங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கலையே, நீ கேட்டு உனக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கிறேன், நீ மட்டும்தானே ஏத்திகாஃப் இருக்கணும், ஏன் மற்ற மனைவிமார்கள்ட்ட போய் சொன்னேன் என்று ஆயிஷாவை கண்டிக்கணும். ஒன்று மற்ற மனைவிமார்களை கண்டிக்கணும், அல்லது ஆயிஷா அம்மையாரை கண்டிக்கணும். ரெண்டு பேருடைய மனசும் நோகக்கூடாது. ஆயிஷா அம்மையாருடைய மனதும் நோகக்கூடாது, மற்ற மனைவிமார்களும் நோகக்கூடாது. என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் யோசிக்கிறார்கள், என்ன செய்யலாம்? அழகா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த வருஷம் நான் ஏத்திகாஃப் இருக்குல்லன்ட்டாங்க. இந்த வருஷம் நான் ஏத்திகாஃப் இருக்குல்ல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆயிஷாவையும் கண்டிக்கவில்லை, மற்ற மனைவிமார்களையும் கண்டிக்கவில்லை. இதுதான் ஒரு மனைவி இடத்தில் ஒரு தவறு நடைபெறும் பொழுது அதை புத்திசாலித்தனமாக நாம் திருத்த வேண்டுமே தவிர, மாறாக நம்ம கொஞ்சம் வேகத்தை காட்டணும்னு சொன்னா அவனுடைய மனது பாதிக்கப்படும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான சீர்திருத்தம். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பிரச்சனை வரும் பொழுது, இப்ப அதுல இவங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்து மற்ற மனைவிமார்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னா மற்ற மனைவி நினைப்பாங்க, நாங்களும் மனைவிமார்கள் தானே, ஏன் ரசூலுல்லாஹ், எவ்வளவு குடும்ப சிக்கல்கள் வரும். ஒரே வார்த்தையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. நான் ஏத்திகாஃப் இருக்குல்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் ஏத்திகாஃப் விட்டு வெளியே வந்தாங்க, எல்லா மனைவிமார்களும் வெளியில வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், பிரச்சனை சால்வ். இதுதான் சமூக சீர்திருத்தம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை கூட நம்ம பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பல மனைவிகள் முடித்ததின் காரணத்தினால அவர்களிடம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மனைவிமார்கள் வீட்டில் இருப்பாங்க. இன்னைக்கு ஆயிஷா அம்மையார்னு சொன்னால் நாளைக்கு ஹப்ஸா அம்மையார், அதுக்கப்புறம் வேற ஒரு மனைவி, இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டில் இருப்பாங்க. ஒரு முறை ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது வேறு ஒரு மனைவியுடைய வீட்டிலிருந்து ஒரு சாப்பாடு ஒன்று வருது. வேற ஒரு மனைவியுடைய வீட்டிலிருந்து, சும்மாவே ஆயிஷா அம்மையார் கடுமையான ரோஷம் உள்ளவங்க, அது பெண்களுக்கு உள்ள இயற்கை குணம். ரசூலுல்லாஹ் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று விளங்கக்கூடியவர்கள் ஆயிஷா அம்மையார் அவர்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு ஆயிஷா அம்மையார்கள் மேல அன்பு வைத்திருந்தார்கள். ஆயிஷா அம்மையாரும் நாயகத்தின் மீது அவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள். ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் தங்கி இருக்கிறாங்க, வேண போல வேற ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு ஹாதிம், ஒரு பணியாளு சாப்பாடை கொண்டுட்டு வீட்டுக்குள்ள வராரு. ஆயிஷா அம்மையார் என்னன்னு கேட்டாங்க. இல்லை, அந்த அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னவனை கொடுன்னு வாங்கி கீழே போட்டு ஒரே ஒரு உடை, அந்த சாப்பாட்டை வாங்கி அப்படியே கீழே போட்டு உடைச்சாங்க. தடார்னு சவுண்டு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்துட்டாங்க. பார்த்தா சாப்பாடுலாம் செதறி கிடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக வந்த பணியாள்கிட்ட, பயப்படாத, காரத்து உம்முக்கும் உங்க அம்மா கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தியா போச்சு, அவ்வளவுதான், கோவப்படலை. என்ன ஆயிஷா, உனக்கு அறிவு இருக்கா? வெளியிலேருந்து வந்திருக்குது, எதுக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க பொருளை உடைச்சேன்னு ஆயிஷாவை கண்டிக்கணும்? அல்லது எந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிமார்களை திருமணம் முடித்தும் யார்கிட்டையுமே ரிமார்க் வாங்கல. இது ஹிக்மத்துன்னு சொல்லக்கூடிய அந்த விவேகத்தன்மை. ஆயிஷா அம்மையார கண்டிக்கல. ஏன் ஆயிஷா, ஒரு பொருள் ஒரு வீட்டிலேருந்து வந்திருக்குது, எதுக்கு போட்டு உடைச்ச அப்படின்னு ஆயிஷா அம்மையாரையும் கண்டிக்கல. வேற ஒரு வீட்டிலேருந்து மனைவி வீட்லேயும் சாப்பாடு வந்துச்சு இல்லை, அவங்கள்ட்ட ஏம்மா உங்க வீட்டுக்கு வரும்போது நீ செஞ்சு கொடுக்க வேண்டியதானே, இங்கே இருக்கும்போது ஏம்மா செஞ்சு கொடுத்தேன்னு அவங்களையும் கண்டிக்கல. என்ன பிரச்சனை? மற்ற மனைவார்கள் என்ன ஏன் கொடுத்து விட்டாங்க? இன்னைக்கு நல்ல உணவு நம்ம செஞ்சிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே பட்னியாக இருக்கக்கூடியவர்கள். நல்ல உணவை பார்த்து அவங்களுக்கு பல மாதம் ஆகும்.
என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு மனைவி வீட்டில் விசேஷம் நடக்கும் பொழுது அவங்க ரசூலுல்லாஹ் தான் கண்ணில் வருவாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல ஒரு விசேஷம் நடக்குது, இந்த சாப்பாடை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கொடுத்து விட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தில் மற்ற மனைவிமார்கள் கொடுக்க, ஆயிஷாவை என்ன நினைக்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு செஞ்சு கொடுக்க தெரியாதா? பெண்களுடைய குணம் அப்படி தானே. உன் வீட்டில் இருக்கும்போது நல்ல மாதிரி நீ செஞ்சு கொடுத்துக்கோ, என் வீட்டில் இருக்கும்போது அது என்ன நீ கொடுக்குறது, எங்களுக்கு செஞ்சு கொடுக்க தெரியாதா? நான் ரசூலுல்லாஹ் அப்படிதான் நினைப்போம். நான் ரசூலுல்லாஹ் நான் கவனிக்க மாட்டேனா? எனக்கு இல்லாத அக்கறையா அப்படித்தானே திங்க் பண்ணுவாங்க. எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு வந்துருச்சு, உன் வீட்டில் வரும்போது செஞ்சு கொடுத்துக்கோ, என் வீட்டில் நான் ரசூலுல்லாஹ் நல்ல மாதிரி நான் கவனிச்சு அது என்ன நீ கொடுத்து விடுறது என் வீட்டுக்கு? அந்த மாதிரி ஆயிஷா அம்மையார் நினைக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசல. ஆயிஷா அம்மையாரையும் ஒன்றும் சொல்லல, எங்கிருந்து சாப்பாடு வந்துச்சோ அந்த மனைவியும் ஒன்றும் சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெருந்தன்மையை பாருங்க. வந்த பணியாள் அவர் திகைச்சு போய் நிற்கிறார். என்னடா இது சாப்பாடு கொண்டு வந்தால் தீ போட்டு உடைச்சிட்டாங்களே. அழகாக அந்த பணியாள்கிட்ட சொன்னாங்க, ஒன்றும் பயப்படாத, காரத்து உம்முக்கும் உங்க அம்மா கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தியா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருலோக தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாள் பக்கத்தில் நிற்கிறார். அவர்கிட்ட கூட ஒரு வேலை செய்யல, சொல்லலை. நாயகமே குனிஞ்சி கீழே விழுந்த சாப்பாட்டை பூரா புறக்கிறார். பக்கத்தில் பணியாள் இருக்கிற அவர்கிட்ட சொல்லலாம், எப்போ அந்த உடஞ்ச சட்டை பூரா எடுப்பான்னு சொல்லலாம். அவர்கிட்ட கூட அந்த வேலையை சொல்லவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கீழே குனிஞ்சி அந்த சாப்பாட்டை எடுத்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, அந்த உடஞ்ச பாத்திரத்தை எல்லாம் எடுத்து ஒன்று சேர்த்து அதை தான் வீட்டில் வச்சுட்டு, வீட்டில் நல்ல பாத்திரம் ஒன்று இருந்துச்சுல்ல அதை எடுத்து கொடுத்து, இதுக்கு பகரம்பா அது கொண்டு போய் கொடுன்ட்டாங்க. உடஞ்ச பாத்திரத்துக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட்டு, இதை கொண்டு போய் கொடுன்ட்டாங்க. அன்பான பெருமக்களே, அப்ப ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அவைகளை எல்லாம் சரி செய்தார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினத்தன், எந்த ஒரு கணவனும் எந்த ஒரு மனைவியும் வெறுக்க வேண்டாம். எந்த ஒரு முஃமினான கணவனும் முஃமினத்தான ஈமான் கொண்ட ஒரு ஆண், ஈமான் கொண்ட ஒரு பெண்ணை, அதாவது கணவன் மனைவியை வெறுக்க வேண்டாம். ஏன்னா மனைவிட்ட தவறான குணங்கள் இருக்கலாம், கொஞ்சம் கெட்ட குணங்கள் இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர், உன் மனைவிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்தா நல்லதும் நிறைய இருக்கதானப்பா செய்யும், அதை நீ எடுத்துக்கிற வேண்டியதானே. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா, அது ஒரு குறை இருக்கும் மனைவிட்ட. நல்ல மாதிரி உன்னை கவனிச்சிருப்பா, கரெக்டாக வந்துட்டா சாப்பாடு கொடுத்துருவா, சாப்பாட்டில் எந்த குறையும் வைக்க மாட்டா, நீ பிடிச்ச மாதிரி உனக்கு செஞ்சு தருவா, அதை பார்த்து பொருந்திக்கவேன். கோவப்படுறான்னு நினச்சிட்டு அதிலேயே ஏன் போய் விழுற? அவட்ட அந்த குணம் இயற்கையாக படைக்கப்பட்டிருக்குது, அதை விட்டுரு. அவட்ட கோபம் இருக்கிறது, அது இயற்கையாக வர்றது. எப்போ பார்த்தாலும் கோபமாக பேசுகிறா, அதை விட்டுருப்பா. வக்துக்கு உனக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுக்குறா இல்லை, வந்து நல்ல முறையில் உனக்கு கவனிச்சிக்கிறா இல்லை, உனக்கு ஹிதமத் செய்கிறதுல எந்த குறையும் இல்லை, உன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடுறா இல்லை, அதை பார்த்து பொருந்திக்கோ. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், உன் மனைவிட்ட ஒரு குறை இருந்துச்சுன்னு சொன்னா இன்னொரு நிறை இருக்கும், குறையை பார்த்து நீ கோபப்படாத, நிறையை பார்த்து பொருந்திக்கொள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நம்முடைய மனைவிமாரிடத்திலே தவறுகள் நடைபெறும் பொழுது அதை எவ்வாறு சீர்திருத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் மனைவியாக இருக்கக்கூடியவர்களும் கணவனிடத்திலே குறைகள் காணும் பொழுது அதை பொருந்தி கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். எவ்வளோ சிரமங்களை கணவன்மார்கள் நீக்குகிறார்கள், அதையெல்லாம் மனைவிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, இதுதான் சமூக சீர்திருத்தம். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை, குழந்தைகளை, வாலிபர்களை அவர்கள் தவறு செய்யும் பொழுது எப்படியெல்லாம் திருத்திருக்கிறாங்க. ஏன்னா சிறுவர்களை திருத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. பெரியவங்களாவது சொன்னா கேட்டுக்கிடுவாங்க. அந்த சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்க, வாலிபர்கள்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்கள கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம 8 இருந்தான்னா அவன் 16 இருப்பான். ஏன்னா அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் கேட்கக்கூடிய காலம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, நம்ம சொன்னால் நம்மளோட எதிர்த்து பேசுகிறான், நம்மளோட துணிஞ்சு பேசுகிறான், அந்த மாதிரி காலகட்டம். ஆக அன்பான பெருமக்கள், நமது பிள்ளைகளாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் தவறுகள் செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த அந்த வழிமுறையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பையன், வாலிப பையன் மரத்தில் கல்லை தூக்கி வீசுறான்.
பொதுவாக எங்கேயாவது மாங்காய் மரத்தை பார்த்தா அல்லது வேற ஏதாவது மரத்தை பார்த்தா இயல்பாகவே கள்ள தூக்கி வீசுவோம். இயற்கை, மனிதனுடைய இயற்கை அது. சின்ன வயசுல அது எல்லாமே செஞ்சிருப்போம். அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியா போயிட்டு இருக்கும் பொழுது அவன் கள்ள தூக்கி வீசுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா அந்த பையனை கூப்பிட்டு, குல்லுமா சகத ஃபஹுவ லக, லா தர்மி, மேலே எரியாத, மேலே கள்ள தூக்கி எரியாத, அது கீழே விழுந்தா நீ எடுத்துக்கோன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ அழகா அந்த பையன்கிட்ட சொல்றாங்க. இப்போ சாதாரணமாக அவன்கிட்ட போய் இல்லை கள்ள தூக்கி வீசுறியா, யார் தலையிலே பட்டா, சொல்றது உண்மைதான். கள்ள தூக்கி வீசினா தலையில வந்து விழும், அது உண்மைதான். ஆனால் சொல்லக்கூடிய முறை, அவன்கிட்ட போய் தலையில 2 தட்டு 1 தட்டு, ஏண்டா மண்டையில் அறிவு இல்லை, ஆட்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க, கள்ள தூக்கி வீசுறிய, தலையில பட்டா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னா அவன் சொல்லுவான், ஏன் உனக்கு கண்ணு இல்லையா, பார்த்து போக வேண்டியதானே, வீசுறேன்னு தெரியுதல்ல, நின்று போக வேண்டியதானேம்பா. அந்த காலமா இருந்தா கேட்கக்கூடிய காலகட்டம். இந்த காலம் அப்படியே திருப்பி ரிட்டர்ன் நமக்கு பதில் கொடுப்பான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க, கள்ள தூக்கி வீச எரியாதமா, கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடு. ஆனால் அது பொதுவான தோட்டம். அது வேற ஒரு ஆளுக்கு சொந்தமான தோட்டமா இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும். இது பொதுவான பேரித்தமல தோட்டம் என்பதின் காரணத்தினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கள்ள தூக்கி வீசி எரியாதப்பா, கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிடுன்னு அழகா சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இதுதான் ஒரு தவறுகள் காணப்படும் பொழுது திருத்த வேண்டி அங்க போய் நம்ம வேகத்தை காட்டக்கூடாது. அவன்கிட்ட நம்ம வேகத்தை காட்டினா நம்மை விட அவன் பல மடங்கு வேகத்தை காட்டுவான். பண்பான பெருமக்கள், இதுதான் சமூக சீர்திருத்தம். உமர் இப்னு அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க. உமர் இப்னு அபூ சலமா சஹாபி ஒரு செய்தி சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை நாம் செய்ய வேண்டியவைகள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் தப்பு செஞ்சா உடனே அடியும் புடியும் எதிர்க்கிறதும், அவங்கள போட்டு சாத்துறதும், போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறதும், நமக்கு ஆப்போசிட்டாகவே அவர்கள் உருவாகுவார்கள். ஏன்னா இப்போ உள்ள பெற்றோர்கள்ட்ட அந்த சகிப்பு தன்மை இல்லை. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பிள்ளைகள் தான், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அதை சகிப்பு தன்மையோட ஏற்று, அன்னைக்கு உள்ள தாய்மார்கள்ட்ட இருந்த அந்த பொறுமை சகிப்பு தன்மையெல்லாம் இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம், எதுக்கு எடுத்தாலும் கம்பு எடுக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் விளாசுறது, அவன் நமக்கு அகெயின்ஸ்டாகவே மாறிடுவான் அவன். ஏன்னா எப்போதுமே அவன்கிட்ட வெறுப்பாக பேசும் பொழுது ஒரு காலகட்டத்தில் நம்மை அவன் விரோதியாக பார்க்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படி எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. பிற்காலத்தில் சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாது, அதனுடைய முடிவுகள், ரியாக்ஷன், அதனுடைய விளைவுகள் பின்னாடி வளர்ந்ததுக்கு பிறகுதான் அவன் நமக்கு எந்த அளவுக்கு எதிராக இருப்பான் என்பது தெரியும். அல்லாஹ் பாதுகாப்பானார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்ன மின் அவுலாதிக்கும் அஸ்வாஜிக்கும் அதுவன், நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதியாக மாறுவார்கள். இன்னமா அவ்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய சோதனைகளாக மாறுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளை வேணும் 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 ஜபம் கடந்து பெற்றதற்கு பிறகு கடைசியில இவன் எனக்கு பிள்ளையே இல்லை, இவன்லாம் எனக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு இல்லாம போயிருக்கலாம்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பெற்றோருடைய வாயை பார்க்கிறோம், சொல்லக்கூடிய நிலையை அல்லாஹ் பாதுகாப்பானாக. பண்பான பெருமக்களை, எவ்வளவுதான் பிள்ளைகள் சேஷ்டை செய்தாலும் விஷமம் பண்ணினாலும் நம்ம திருத்த வேண்டிய அளவுக்கு அழகான முறையில் அன்பாக அவர்களை திருத்த வேண்டும். நம்மெல்லாம் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப்ல அடிச்சு காயப்படுத்தப்படுறாங்க. ஒரு முறை ஆயிஷா அம்மையார் அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே உஹது போர்ல ரொம்ப காயப்படுத்தப்பட்டீங்களே, உஹது போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்லு ஷஹீதாயி கண்ணெல்லாம் உடஞ்சி இந்த போர் கவசம் கன்னத்துல குத்தி பயங்கர காயப்படுத்தப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் அந்த காயத்தின் போது ஆயிஷா அம்மையார் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உஹதுல கடுமையாக நீங்கள் தாக்கப்பட்டீர்களே, அதை விட ஒரு தாக்குதல் உங்களுக்கு நடைபெற்றிருக்குதான்னு கேட்கிறேன், அதை விட ஒரு கஷ்டத்தை நீங்க சந்தித்து இருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு, யா ஆயிஷா, தாயிஃப்ல நான் பட்ட கஷ்டம் அது என்னால மறக்க முடியாதுங்கிறாங்க. தாயிஃபில் நான் பட்ட கஷ்டம், அத மாதிரி ஒரு கஷ்டம் நான் பட்டதே இல்லை, அது என்னால மறக்கவே முடியலாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கிறாங்க. சஜதால இருக்கும் பொழுது அழுகி போன ஒட்டக கடலை போட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சோத்துல மண்ணள்ளி போட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சஜதா செய்யும் பொழுது காலை பெரடியில வச்சு அழுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல.
எதை பெருசா சொன்னாங்க? தாயிஃப்ல என்ன மக்கள் கஷ்டப்படுத்தினாங்க இல்லையா, அதை என்னால் மறக்க முடியாதுன்ட்டாங்க. ரெண்டு விதமான கஷ்டம். ஒன்று, பெரிய எதிர்பார்ப்போட போனாங்க தாயிஃப். ஏன்னா நம்ம சொன்னா ஏத்துக்கிடுவாங்க, ஏன்னா எல்லாமே சொந்தம். தாயிஃப்ல இருந்தது பூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தம். அதனால் நம்ம குடும்பத்திட்ட மார்க்கத்தை சொன்னா உடனே ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அது பெரிய எதிர்பார்ப்போடு போனாங்க. ஆனா அங்க போனாதான் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு பக்கம், கேலியும் செய்தார்கள். என்ன முகம்மதே, அல்லாவுக்கு நபியா அனுப்புறதுக்கு நீங்க தான் கிடைச்சீங்களா? வேற ஆள்லாம் கிடைக்கலையா? போய் உங்களை தான் ஒரு நபியா தேர்ந்தெடுத்தானா? குடும்பத்துல உள்ளவனே குறை சொன்ன நாயகத்தை பல மாதிரி குறை சொன்னார்கள். அதையும் கூட நாயகம் பொருட்படுத்தினார்கள். ஒரு கட்டத்தில் கல்லால் அடித்து காயப்படுத்தினார்கள். இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு நாயகம் காயப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அல்லாஹுவால் கூட அந்த காயத்தை பொறுத்துக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த காயத்தை தாங்க முடியாமல் நொண்டி நொண்டி நடக்கிறாங்க. அவ்வளவு தலையிலிருந்து கால் வரை காயப்படுத்திட்டாங்க. அல்லாஹுவால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் ஜிப்ரையில் அனுப்பிவிட்டான். ஜிப்ரையில முஹம்மதுகிட்ட போய் என்ன செய்யணும்னு மட்டும் கேளுங்க, என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும், வேற எதுவும் பேசக்கூடாது. கடுமையான கோபம் அல்லாஹ்வுக்கு. முஹம்மது என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமா வராங்க. அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புனா பக்கத்துல ஒரு மலக்கு இருக்கிறார்கள், ஒரே ஒரு பெர்மிஷன், இந்த அளவுக்கு மக்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த மலக்கு இருக்கிறாரு, நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும். ரெண்டு மலைகளுக்கு நடுவுல தான் தாயிஃப் இருக்குது, ரெண்டு மலைகளுக்கு மத்தியில தான் தாயிஃப் இருக்குது. நீங்க ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுத்துட்டா போதும், ரெண்டையும் வச்சு நசுக்கிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. தாயிஃப்ங்கிற அட்ரஸே இருக்காது. அப்படி ஒரு ஊரை வரலாற்றில் இல்லாமல் ஆக்கி விடுவோம், நீங்க ஒரே ஒரு பெர்மிஷன் கொடுங்கன்றாங்க. ரெடியா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் இருக்கா? இரத்த கரையாக்கப்பட்டு உடல் முழுவதும் இரத்தமாக ஆகி ஓடிக்கிட்டு ரசூலுல்லாஹ்வால் நடக்கவே முடியல. அவ்வளவு காயத்துக்கு நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள சோழியை முடிச்சிடும் இருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகிப்பு தன்மை, சமுதாய சீர்திருத்தம் அழகாக சொன்னார்கள். அல்லாஹ்வே, அல்லாஹும் இஹ்தி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். அல்லாஹ்வே, இவர்கள் செய்த இந்த அக்கிரமத்தின் காரணத்தினால இவங்களை அழிச்சிராத ரப்பே, இவங்களுக்கு நீ நேர்வழி காட்டு, நேர்வழி காட்டு. ஏன்னா இவங்க யாருன்னு என்ன புரியாம இருக்கிறாங்க. ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இவர்கள் நான் யார் என்பதை விளங்காமல் செய்கிறார்கள், அதனால இவங்களை அழிச்சிராத ரப்பே. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று நாயகம் அன்னைக்கு தாயிஃபை விட்டதுனாலதான் இன்னைக்கு அந்த ஊர் பரக்கத்தான ஊரா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவ்வளவு பெரிய பவர் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கிறான், ஜிப்ரையிலும் இருக்கிறார்கள், அந்த மலக்கும் வந்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்திருந்தால் தாயிஃபை கூண்டோடு அழித்திருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சகிப்புத்தன்மை, சகிப்புத்தன்மை நம்மகிட்ட அந்த சகிப்புத்தன்மை இல்லை. பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது அடிக்கிறது, சாத்துறது, கண்ணா பின்னான் திட்டுறது, வாயில வந்து திட்டுறது, இப்படியெல்லாம் நாம் செய்யும் பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் நம் மீது வெறுப்பு கொண்டவர்களாக மாறுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கடைசி நமக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு நம்மை அவர்கள் எதிர்க்க தொடங்குவார்கள். பண்பான பெருமக்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தை ரொம்ப, அதே சமயத்தில் ரொம்ப இறங்கியும் போகக்கூடியது. தட்ட வேண்டிய இடத்துல தட்டணும், அணைக்க வேண்டிய இடத்துல அணைக்கணும், கொஞ்ச வேண்டிய இடத்துல கொஞ்சணும். ரொம்ப விட்டாலும் நாசமா போயிடுவாங்க, கண்டிச்சுக்கிட்டே இருந்தாலும் நாசமா போயிடுவாங்க. உமர் இப்னு அபூ சலமா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மடியில நான் சின்ன பிள்ளையா உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது சாப்பாடு வந்தது. சாப்பாடு வந்த உடனே நான் சாப்பாட்டை போட்டு உழப்புனேன். பிள்ளைங்க அப்படித்தானே செய்யும், பிள்ளைங்களுடைய குணம் தான் இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு பெரிய குணத்தை எதிர்பார்க்க முடியுமா? அவங்கள்ட்ட அந்த குணம் தான். சாப்பாட்டை போட்டு நான் உழப்புனேன். நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? கையில ஓங்கி அடின்னு அடிப்போம், ஒழுங்கா சாப்பிடு, சாப்பிட தெரியாதுன்னு தட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகிட்ட பேசுறாங்க, யா குலாம், செல்ல புள்ள, சம்மில்லா, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல். வகுல் பி யமீனிக்க, உன் வலது கையினால சாப்பிடு, உன்னுடைய வலது கையினால் சாப்பிடு. வகுல் மிம்மா எலீக்க, உனக்கு பக்கத்துல என்ன சாப்பாடு இருக்கு அதை எடுத்து சாப்பாடு, அங்கிட்டு இங்கிட்டுலாம் கையை போட்டு உழப்பாது. 3 விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு,
வலது கையினால் சாப்பிடு, உன் பக்கத்துல என்ன சாப்பாடு இருக்குதோ அதை எடுத்து சாப்பிடு, அடுத்தவங்க சாப்பாட்டுல கைய வைக்காத. இந்த உபர் இப்னு அபூ சலமா சொல்றாங்க, நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நாயகம் எனக்கு என்ன சொல்லி தந்தார்களோ என் மௌத்து வரையில் நான் அதை ஃபாலோ பண்ணேங்கிறாங்க. இதுதான் சீர்திருத்தம். அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் வேகத்தை காட்டி இருந்தால் அது கடைசி வரை நீடிக்குமான்னு தெரியாது. அன்பான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முறையில் அந்த சமுதாயத்தை திருத்தி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரை முடிச்சுட்டு வராங்க. ஹுனைன் போரை முடித்து விட்டு வரும் பொழுது தொழுகையுடைய நேரம் வருகிறது, பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு இங்க சொல்ல சொல்ல கொஞ்சம் தூரத்திலிருந்து அதே பாங்கு சப்தம் இங்க மோதினார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு அங்கிருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்க கேலி செய்றாங்க. இங்க பாங்கு சொல்ல சொல்ல கொஞ்சம் தூரத்தில் இருந்து யாரோ ஒரு சின்ன பசங்க, வாலிப பசங்க இந்த பாங்க கேலி செய்றாங்க. பாங்கு முடிந்ததற்கு பிறகு இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் சொல்லப்படுது, யார் ரசூலுல்லாஹ், யாரோ பசங்க பாங்க கேலி செய்யற மாதிரி இருக்குன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ்வளவு பேரும் இழுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. யோசித்து பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாய சீர்திருத்தம் எப்படின்னு பாருங்க. அவ்வளவு பேரும் இழுத்துட்டு வாங்க. ஹதீஸ்கள்ல 5 பேருன்னு வருது, 10 பேருன்னு வருது. 10 பேரை இழுத்துட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. அந்த வாலிப பசங்க, அதுல ஒரு ஆள் சொல்றாரு, ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் போற முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, எங்கேயோ வீட்டுல போய் சாப்பிட்டு வரல, போற முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இதுல நம்ம வேற வில்லங்கத்தனம் பண்ணிருக்கிறோம். ஆல்ரெடி கொந்தளிப்புல தான் வந்திருக்கிறாங்க, போற முடிச்சுட்டு வேகத்துல. இதுல நம்ம வேற உசுப்பேத்தி விட்டுருக்கிறோம், இன்னைக்கு கண்டம் துண்டமா ஆக்கிடுவாங்க, நம்மளை தொலைஞ்சோம் அப்படின்னு அதுல ஒரு ஆள் சொல்றாரு. 10 பேரையும் வரிசையா நிப்பாட்டியாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் பாங்க கேலி செஞ்சது? 15 வாலிபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யார் பாங்க கேலி செஞ்சது? பொதுவாக பிள்ளைங்க என்ன சொல்ல, நான் சொல்லலை, அவன் சொன்னாம்பா, அவன்கிட்ட கேட்ட நான் சொல்லலை, இவன் சொன்னாம்பா, இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆளும் சொல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி விடு, நீ சொல்லு பாங்கு அப்படின்டா. ஒரு ஆள் பாங்கு சொன்னார். இந்த சப்தமா கேலி செஞ்சது? இல்லை, இந்த சப்தம் இல்லை, நீ போயிரு, அடுத்து நீ பாங்கு சொல்லு. இப்படி ஒவ்வொரு ஆளையாக பாங்கு சொல்ல வைத்தார்கள். சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, கேலி செஞ்ச குரல் இந்த குரலான்? இல்லை யார சொல்லலாம், இது இல்லை. 9 பேரும் போயாச்சு. கடைசி 10வது ஒருவர் பாங்கு சொல்றாரு. சஹாபாக்க சொல்லிட்டாங்க, இவர் சப்தம் தான் அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இவர் தான் கேலி செஞ்சது. அவர் சொல்றாரு, அந்த வாலிபர் சொல்றாரு, இன்னைக்கு நம்மளை காலி பண்ணிடுவான், அன்னி மக்தூலுன், இன்னைக்கு என்னை வெட்டிடுவாங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா 9 பேரும் தப்பிச்சிட்டாங்க, நான் ஒரு ஆளு தான் மாட்டிக்கிட்டேன், டிக்ளேர் ஆயிடுச்சு, நான் தான் பாங்கு சொன்னேன். இங்கதான் நம்ம சிந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்குனா என்ன? இஸ்லாத்தினுடைய அடையாளம். இஸ்லாத்தினுடைய அடையாளத்தை ஒரு வாலிபன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாலிபன் கேலி செஞ்சிருக்கிறான்னா எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு அலட்சியப்படுத்தி இருப்பான், எவ்வளவு வேகம் இருக்கு நமக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக அந்த வாலிபன்ட்ட கேலி சரியான்னு சொல்லி கண்டிக்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை, அடிக்கவும் இல்லை. அவன் எதிர்பார்த்தது அதான், என்னை வெட்டியே போட்டுருவாங்கன்னு தான் அவன் எதிர்பார்த்தான். ஆனால் நாயகம் அந்த வாலிபன்ட்ட அழகாக, ஏன்பா ரொம்ப அழகா பாங்கு சொல்றியே, நீயே பாங்கு சொன்னா என்னன்னு கேட்கிறான். யோசித்து பாருங்க, உன் குரல் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப உயர்ந்த சப்தமும் கூட, உன் பாங்கு சப்தம், உன் குரல் நல்லா இருக்குது, நீ பாங்கு சொன்னா என்ன என்று நாயகம் கேட்க, அந்த வாலிபர், நான் எப்படி பாங்கு சொல்லுவேன், நான் முஸ்லீமே இல்லையே, எனக்கு எப்படி பாங்கு தெரியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான தங்களுடைய கைகளினால் தலையிலிருந்து அப்படியே தடகுறாங்க. கேலி செய்ய வந்தவர், பாங்கை கேலி செய்தவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை தலையில் இருந்து தொப்புள் வரை தடவி கையை எடுக்கிறாங்க. அவர் கலிமா சொல்றார், உடனே கலிமா சொல்லுகிறார். கலிமா சொல்லி ஃபாஸலம, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரா? இப்ப பாங்கு சொல்லணும் இல்லை, யார சொல்லலாம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், ஆனா எனக்கு பாங்கு சொல்ல தெரியாது, நான் சொல்லித்தார சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லு. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொல்ல முழு பாங்கையும் பாங்க கேலி செய்த வந்த பையனுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. கற்றுக் கொடுத்துட்டு கடைசி என்ன சொன்னாங்க தெரியுமா? உன்னை மக்கா பள்ளியினுடைய இமாமா, மக்கா பள்ளியினுடைய முஅத்தினாக ஆக்குறேன்ட்டாங்க. யோசித்து பாருங்க, மதீனா தய்யிபாவினுடைய முஅத்தின் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா பள்ளியினுடைய முஅத்தின் யாரு? அபூ மஹ்தூரா. வரலாற்றை எடுத்து பாருங்க, அந்த வாலிபர் யாரு? அபூ மஹ்தூரா.
அபூ மஹ்தூர் அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற வரலாறை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த செய்தியை தான் சொல்லுவாங்க. பாங்கை கேலி செய்த வந்தவருக்கு பாங்கினுடைய பொறுப்பையே கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இன்னைக்கு வர அவங்க கையில தான் அந்த பாங்கினுடைய பொறுப்பே இருக்கு. இன்னைக்கு வர இப்ப வரை மக்கா பள்ளியில் பாங்கு சொல்லக்கூடியவர்கள் அபூ மஹ்தூராவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள். எப்படி வந்தவங்க நான் எப்படி திருத்தினார்கள். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? அபூ மஹ்தூராவுடைய கடைசி காலகட்டத்தில் முடி முட்டு வர இருக்குமா. அபூ மஹ்தூராவுடைய முடி தலைமுடி முட்டு வர இருக்குமா, பெரிய முடியா இருக்குமா. சஹாபாக்கள் சொல்வார்களா, என்ன இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கிறீங்க, வெட்டிட வேண்டியதானே, இவ்வளவு பெரிய முடி லேடிஸ் மாதிரி வச்சிருக்கீங்களே. என்னைக்கு ஹபீப் நாயகம் என் தலையில் கையில் வைத்தார்களோ இந்த முடியை நான் வெட்ட மாட்டேன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்னைக்கு என் தலையில கையில வச்சு கையில தங்களுடைய முபாரக்கான கையை என் தலையில் வைத்தார்களோ அதுக்கு பிறகு இந்த முடியை நான் வெட்டுவதில்லை என்று சொன்னார்கள். மட்டுமல்ல, அன்னைக்கு நாயகம் என் தலையில் கை வைக்கும் பொழுது என்ன குளிர்ச்சி என் தலையில் ஏற்பட்டதோ அதே குளிர்ச்சி இன்னைக்கு வரை இருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்ல, அபூ மஹ்தூராவுடைய தலைமுடி முழுவதும் வெள்ளையாயிடுச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் கை வச்சு அந்த இடம் மட்டும் கருப்பாவே இருந்ததுதான் கடைசி மௌத்து வரை. அவங்களுடைய தலைமுடி பூரா வெள்ளையா போயிடுச்சு. பின்ன கடைசி 67 வயசு 80 வயசு வரும்போது முடிய கருப்பாவா இருக்கும். எல்லா முடியும் வெள்ளையா போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் தலையில எந்த இடத்துல கை வைத்தார்களோ அந்த இடம் மட்டும் கருப்பாகவே கடைசி வரை இருந்தது. இப்ப பாங்கை எதிர்க்க வந்தவரை நாயகம் எப்படி திருத்தி கடைசியில மக்கா பள்ளியினுடைய முஅத்தினாக ஆக்கினார்கள் என்றால் இதுதான் சமுதாய சீர்திருத்தம்.